சிந்து பைரவி நியூ பிரமோ சிவா கோர்ட்டுக்கு வருவாங்க. அங்கே சிந்து சிவா கிட்ட எந்த ஒரு தப்பு பண்ணலன்றாங்க. அப்போ நம்மளுடைய ஜட்ஜ் இருந்துட்டு சிவா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்றாங்க. சிந்து எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்து யாரையும் காதலிச்சதில்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது சிந்து தப்பு பண்ண வாய்ப்பே இல்லைன்றாங்க. என்ன இது இந்த சிவா இப்படி பேசிட்டு இருக்கான்றாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா பிளானும் போட்டால் அவன் அசால்ட்டாக அந்த சிந்துவை காப்பாற்ற நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சிவான்றாங்க. இங்கே பாருங்கள், சிந்து கூட எனக்கு வாழ விருப்பம் தான், அதனால சிந்துவை நீங்கள் இது மாதிரி தண்டிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சிந்துவை விட்டுருங்கன்றாங்க. அப்புறம் ஜட்ஜ் இருந்துட்டு சிவாவை இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால நாங்கள் சிந்துவை விடுவிக்கணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வரலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் இருந்து உத்தரவை சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தான் அனுப்புறேன்னு சந்தோஷப்படுறாங்க. மகா என்னவோ சொன்ன, சிவா சிந்து கூட சந்தோஷமாக வாழ மாட்டான், பிரிஞ்சிருவான்ட்டு இப்போ பார்த்துல சிவா சிந்து கூட தான் வாழ்றேன்னு ஒரு சொல்லியிருக்கான். அதனால பெத்த பசங்களுடைய ஆசை முதல்ல நம்ம நிறைவேற்றணும், அதை விட்டுட்டு பெத்த பசங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற தாய் வேண்டாம், நீ கொஞ்சம் மாறுமாக அப்படின்றாங்க. சிவா இந்த சிந்துவை பற்றி உனக்கு தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பண்ணுறதுன்னு தெரியல, உன் பெரியம்மாக்கு தெரியாது இப்படி பேசிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் பெரியம்மாவே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, ஆனால் உனக்கு ஏன்டா அது புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க மகா. அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.